உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமையுது. காரணம், மீன ராசியில் மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாள் எங்கே வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல் பள்ளிகொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம். அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் 4 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு 2, 3 கிரகங்கள், அதே போல் 6 கிரகங்கள், 8 கிரகங்கள், 7 கிரகங்கள், இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள், சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள். அப்போ மீனராசியிலே ராகு சுக்கிரன், ராகு புதன், ராகு சூரியன், அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு. தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார். அதே போல கன்னி ராசியில கேது பகவான் இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு 4 கிரக சேர்க்கை அல்லது பாபகிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள், அதே போல் மெயினாக வீண் விரயங்கள், அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், இதெல்லாம் இந்த 4 கிரக சேர்க்கை, 2 கிரக சேர்க்கை. அதே போல் தொழில் நிறுவனங்களை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு, ஒரு தீ பிடிச்சிக்கிறது, ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம், ஒரு கரண்ட் இபியில் ஃபால்ட்டு வர்றது, வெடிக்கிறது, மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது, இபி ரிலேட்டடாக வரக்கூடியது. அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ், ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது, அது ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட இல்லை அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளங்கள். அதே போல் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது, வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷஜந்துக்கள், தவளைகள், அந்த மாதிரி ஏதாவது விஷஜந்துக்கள் வருது, இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப்போகிறது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம். பாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிறார். மேஷராசிக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு சுகஸ்தானத்தை, ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி குரு சேர்க்கை ப்ளஸ் குரு செவ்வாய் சேர்க்கை, இவை எல்லாமே ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை தோற்றுவிக்கின்றன, ஒரு சுபத்துவத்தை தோற்றுவிக்கின்றன, மனசுக்கு ஒரு சந்தோஷமான அல்லது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலத்தை ஏற்படுத்துகின்றன, ஒரு உத்வேகம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான பயம் இருந்திருக்கும், ஒரு விதமான பதட்டம் இருந்திருக்கும். நாம் அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு செய்ய தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், அல்லது ஒரு மிகப்பெரிய ஃபியர்னஸ், என் மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது, ஒரு மிகப்பெரிய மனசில் ஒரு பயம் நிச்சயமாக அது இருந்திருக்கும். அப்போது அதே போல் ஒரு சில சட்ட சிக்கல்கள், தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கல்களில் போய் வம்பு வழக்கில் போய் மாட்டிகிட்டு இருப்பேன், வெளியில் வரத்துக்கு வியூகம் தெரியாமல், வியூகம் வகுக்க முடியாமல்
அல்லது காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி மனசில் ஒரு பயம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் இப்போ மறைஞ்சு மனசில் ஒரு தைரியம் வந்துருக்கும். மிகப்பெரிய வகையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மன தைரியம் அங்கே வந்துருக்கும். அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 11வது வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, அங்கே தைரியத்துக்கே பேர் போன சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அவர் ஒரு கோழை அல்லது அவர் ஒரு அடிமை சாசனம் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவரை மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே கிடையாது. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கான தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கான தைரியம் அதிகரிக்கும். உங்கள் மனசில் ஒரு துணிச்சல் ஏற்படும். எதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், அது கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு வீட்டில் அல்லது வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சம்பந்தம் இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மேஷராசி என்பர்களே, நான் சொன்னேன் இப்போ இந்த ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், இல்லை ஒரு அரசியலில் ஒரு பெரிய மந்திரியாக இருந்தால், ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், அதே போல் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், அல்லது குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனியார் துறையில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு நல்ல ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள். அப்போ யாராக இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், சட்ட ரீதியான அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரிகள், சம்பந்தம் இல்லாத வீண்பழி அவமானங்கள், அல்லது ஒரு சம்மந்தமே இல்லாமல் போய் மாட்டிக்கிறது, நான் தப்பே பண்ணலைங்க சாமி, ஆனால் நான் போய் மாட்டிக்கிட்டேன், அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத செயல்களிலே சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, அல்லது ஒரு சஸ்பெண்ட் ஆகிறது, அல்லது ஒரு என்கொயரி, ஒரு மீட்டிங் அவங்களை கூப்பிட்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, வெற்றி உறுதி, நீங்கள் ஜெயிப்பது உறுதி. அப்போ கால நேரம் உங்களுக்கு கை கொடுக்கின்றது. அதே கால நேரம் தான் உங்களை கொண்டு போய் இந்த சிக்கலை கொண்டு போய் மாட்ட வச்சது. எந்த கால நேரம் உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்ட வச்சதோ அதே கால நேரம் உங்களை ஜெயிக்கவும் வைக்க போகுது. அப்போது அது அனுகூலமான கால நேரம். இன்னும் சொல்லப்போனால் மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது பண பிரச்சனைகளாக, பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், செல்வத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், கொடுத்துட்டு ஏமாந்தவங்களாக இருக்கலாம், பணம் வருமானம் இருக்கலாம், அல்லது நீங்கள் கட்ட வேண்டிய பணமாக இருக்கலாம். அப்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை, அல்லது ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, சித்தப்பா பெரியப்பா, அவங்க பசங்க, அப்பா அம்மா, பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், மனைவி, அப்போ அது மாதிரி குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான். மேஷ ராசி என்பவர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும், ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் மேஷராசி என்பர்களே. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும், இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும். எப்பொழுதுமே சரி, கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும். அப்போ கலகம்னா என்னங்க? ஏதாவது ஒரு இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டு அது மூலியமாக தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்படும். அப்போ இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய, வேலை கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உள்நாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
வெளிநாட்டில் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது பலவிதமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரி எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குருவுடைய அனுகிரகம் இருக்கின்றது. அதே போல் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ். இப்போது இந்த ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்தவரையில் இப்போ கூட நாம் ஒரு ஆரோக்கியம் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதுக்கு நம்ம நிறைய ரெமெடி சொல்லியிருக்கிறோம், நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அது ரிலேட்டடாக இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஆனால் ரெக்கவர் ஆக மாட்டேங்குது, இல்லை அடுத்து வீட்டில் ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குது, ஒருத்தர் வந்து வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கெலாம் காரணம் இருக்குது. அப்போ அது வேறு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று வீடு சரியில்லாமல் இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது போட்டி பொறாமையாக இருக்கலாம், ஒரு திருஷ்டியாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம். ஏன்னா வெறும் ஹெல்த்து டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியாகணும். அப்போது அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட சரியாகுவதற்கான காலங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு ரொம்ப பயம், மரண பயம் அப்படியே படுத்தி எடுக்கும். நம்ம எங்கே இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு மனசில் போட்டு வாட்டி வதைக்கும். அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்லக்கூடியது எளிமையாக புரியும். அப்போ அந்த மாதிரி கண் திருஷ்டிகள், அதிகப்படியான கண் திருஷ்டிகள், அதே போல் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், செய்வினை கோளாறுகள். இப்போது பிளாக் மேஜிக்கை பொறுத்தவரை நம்ம 2024 வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது சிட்டியில், டவுனில், மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு போச்சு. ஆனால் இன்னும் கூட அந்த செய்வினைகள்லாம் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டாக்கா பல வடிவங்களில் அது நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. அதில் நம்ம எந்த சந்தேகமும் வேணாம். அதிலும் குறிப்பாக மேஷ ராசி அன்பர்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மேஷராசி நேயர்களே, நிச்சயமாக அந்த செய்வினை கோளாறுகள், ஏன்னா சனியும் செவ்வாயும் கும்பத்தில் இருக்காங்க. சனி ராகு 2 பேரும் சேர்ந்தாலே அது நிச்சயமாக கீழ்த்தரமான வேலை. சனியும் ராகுவும் இணைஞ்சாலே நிச்சயமாக அது மறைமுகமான வேலை, இருட்டில் செய்யக்கூடிய வேலைகள் இதுன்னு அர்த்தம். அப்போ இருட்டில் என்ன வேலை செய்வான்? நிச்சயமாக நல்ல வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி லைட்டு போட்டு செய்கிறான்னா அவன் நல்லது செய்கிறான்னு அர்த்தம். எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு செய்கிறான்னா அவன் வந்து ஏதோ தப்பு பண்ணுறான்னு அர்த்தம், திருட்டுத்தனம் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ இருட்டு திருட்டு இதுக்கெல்லாம் பேர் போனவர்கள் இந்த சனியும் ராகுவும். அப்போது மேஷ ராசி என்பவர்களே, இந்த செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது. நல்ல காலம் பிறக்கின்றது. எப்படி சாமி எனக்கு நல்ல காலம் பிறகு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு நல்ல நேரம், ஒரு விமோச்சன காலம்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக எல்லா விதமான தோஷங்கள், எல்லா விதமான குற்றங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அப்போ மேஷ ராசி என்பர்களே, ஓவராலாக நான் சொல்லுகின்ற பொழுது எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பணங்காசுகள் வந்து சேரும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதை விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தொழிலில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத வீண் செலவுகள் செய்யாதீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரிதான், அல்லது கலைத்துறை சினிமா துறையில் இருந்தாலும் சரிதான், தயவு செய்து வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல் புதிய முதலீடுகள், ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கடை போடுறீங்க, அல்ல ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதாக இருந்தாலும் ஒரு முறை, ஏன்னா இன்றைக்கி பணங்காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பாக சாமி நான் இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கேட்டு செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் பண பாதுகாப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஆயுள் பாதுகாப்பு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பும் உண்டு. இந்த கண் திருஷ்டி செய்வினைகள் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் ஒன்றும் கவலை வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி,
ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக குரு பகவான் உங்களை நோக்கிய பயணம், ரிஷபராசியை நோக்கிய பயணம். இப்போ எப்படி ஒரு சனி பயிற்சி வர்றதுன்னா ஒரு 7.5 சனி வருது, சனி பகவான் வரான்னு ஒரு பயந்து உட்காந்துட்டு இருக்கோமோ, அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரையில் நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதோ குரு இங்கே வந்துட்டார், மகாலட்சுமி அங்கே வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க, நம்ம தெருவுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னா வாசலில் கோலம் போட. ஒரு ஊரில் சாமி வந்ததுனாக்கா, சாமி ஊரோவில் வந்ததுனாக்கா எப்படி நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாமி இது பக்கத்து வந்துடுது, நம்ம தெருவுக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம வீட்டில் அலங்காரம் பண்ணி வைக்கிறோமோ, அதை போல் குரு பகவான் ரிஷபராசியை நோக்கிய பயணம். அப்போ ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும், ரிஷபராசிக்கு என்ன சாமி பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா, ரிஷபராசியை பொறுத்தவரையில் எதுவுமே நடக்கலை, அவ்வளோதான் விஷயம். அவங்க செய்யாத முயற்சிகள் இல்லை, நீங்கள் செய்யாத முயற்சிகள் இல்லை. ஏன்னா ரிஷபராசியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ரிஷபராசியை பற்றி நம்ம நிறையவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க நினைக்கின்ற எதுவுமே நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50% ரிஷபராசி அன்பர்கள் இருப்பது எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள். எதுவுமே நடக்கலை. நல்லா போயிட்டு இருந்தது சாமி, பிஸ்னஸ் ஓஹோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன். யார் கண்ணு வச்சாங்களோ தெரில, யார் என்ன செய்வனி வச்சாங்களோ தெரில, பிஸ்னஸே படுத்துடுச்சு சாமி. கடை வியாபாரம் சூப்பராக போயிட்டு இருந்தது சாமி, கடை வியாபாரம் அவ்வளோ அருமையாக நடக்கும், ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளோ வியாபாரம் நடக்கும், இத்தனை பேர் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போவாங்க, இவ்வளோ தண்டல் கட்டுவேன், யார் என்ன கண்ணு வச்சாங்களோ இல்லை என்ன செய்வனோ தெரில சாமி, கடையே கொடுத்துட்டு வந்துட்டேன், இல்லை கடன் இவ்வளோ அதிகமாகிடுச்சு. அதே போல் ஃபேக்ட்ரிஸ், நல்ல தொழில் நடந்துட்டு இருந்த இடம், பிஸ்னஸ் நல்லா இத்தனை 1000 பேர் வேலை 1000 பேர் வேலை செய்யக்கூடிய இடம், அல்லது ஒரு 300 பேர் வேலை செய்யக்கூடிய இடம், 300 குடும்பம் பிழைக்குதுங்க சாமி. இந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக, அல்லது என்ன விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக, அல்லது அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்காமல் இருக்கிறது. சீக்கிரமாக நம்ம இந்த மாதம் நம்ம எப்படியாவது ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கலாம், இல்லை இந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கலாம், கடனை கொடுக்கணும்னு நினைக்கலாம். அப்போ ரிஷபராசி அன்பர்கள் எடுக்காத முயற்சிகள் இல்லை, நான் அதுதான் சொல்லுவேன். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எடுக்காத முயற்சிகள் இல்லை, நல்லாவே கடுமையாகவே உழைக்கிறீங்க, ஆனால் அதுக்கான பலன் கிடைக்குதான்னு பார்த்தா இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கும்? ஒன்று இடதோஷமாக இருக்கணும், அது இந்த வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், சம்திங் ஒன்று இடதோஷமாக அமைஞ்சிருக்கும். இப்போ 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, அல்லது இந்த 2-3 வருஷமாக தான் இந்த பிரச்சனையே உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு இடதோஷங்கள் இருக்கலாம், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவங்க வந்து அதிகரிச்சிருக்கலாம். அதே போல் குடும்பத்திலையும் போட்டி பொறாமைகள் இருந்திருக்கலாம், உறவு முறைகள்லையும் போட்டி பொறாமைகள் இருந்திருக்கலாம். மெயினாக கண் திருஷ்டிகள் அதிகரிச்சிருக்கலாம். அதே போல் செய்வினை கோளாறுகள் ரொம்ப ரேராக ஒரு 10% வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் இருக்காது, ஒரு 10% செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள். அப்போது எல்லாத்தையுமே இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அந்த நல்லது எல்லாம் அப்படியே ஒரு தண்ணி எப்படி மடையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை ஒரு ஷட்டர் போட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்களோ அதை போல் அந்த ஷட்டரை தூக்கிட்டு அவங்க தடைகள் விலகி தண்ணி குடுகுடுன்னு எல்லாருக்கும் ஊருக்கே தண்ணி பாய்ச்சிரும். அப்போ இந்த தண்ணி எப்படி இந்த ஷட்டரை தடுத்து நிப்பாட்டுதோ அதை போல் ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு தோஷம், ஏதோ ஒரு செய்வினை, அல்லது ஏதோ ஒரு கிரகம் அந்த ரிஷபராசிக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துகிறது. அந்த கிரகம் எது, அல்லது அது என்ன கால நேரமா, அல்லது கால தோஷமா,
அல்லது சனி பகவானா, கர்ம வினையா, கர்மாவா, அல்லது ஜாதக தோஷமா, நான் சொன்ன மாதிரி இது செய்வினை கோளாறு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அது உங்கள் ஜாதகம் தான் பேசும். அவங்க உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த ஒரே ஒரு அந்த தடையை விளக்குவீர்களேயானால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, கடவுள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு கடவுள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கேளுங்க, கொடுக்க தயார். ஆனால் உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய கால நேரம் அதை கோச்சாரங்கள் தடுத்து நிறுத்துகிறது. நல்ல தசாபுத்தி இல்லாமல் இருக்கலாம், நல்ல கோச்சாரங்கள் அமைப்புகள், கிரக அமைப்புகள் இல்லாமல் இருக்கலாம், அன்லக்கியாக இருக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் சரியான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு, திருப்பதி போயிட்டு வருது சிறப்பு. அதே போல் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு அதிர்ஷ்ட தேவதைகள் இருக்கும். அந்த அதிர்ஷ்ட தேவதையை கையில் எடுத்து அந்த அதிர்ஷ்ட தேவதையை அதிகப்படியாக வழிபாடு செய்வீர்களேயானால் ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கிறது. கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். டெக்ஸ்டைல்னால் இந்த மாதிரியான வேஷ்டி துண்டுகள்லாம் விற்பனை பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேலாக எடுத்து செய்யக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த சேலம் சைடில், ஈரோடு, திருப்பூர் சைடில் நிறைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் மொத்தமாக கம்பெனியில் போய் எடுத்து செய்வாங்க. வேஷ்டிகள், அங்க வஸ்திரங்கள், அதுபோல் நிறைய ட்ரெஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் பருத்தி மில், நூற்பாலைகள், மில்ஸ்லாம் வச்சு பெரிய பெரிய மில்லுங்க. அது ஆயில் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், காட்டன் மில்லாக இருக்கலாம். அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோழி பண்ணைகள், தீவன பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், பெரிய பெரிய பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்தவர்கள், மெயினாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், அதில் ஹோல்சேலாக பண்ணக்கூடியவங்க, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, விவசாய பொருட்கள், அதே போல் டெக்ஸ்டைல்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்மெண்ட்ஸு, லெதரு, அப்போ ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். நம்ம பார்க்குற நிறைய ஹோட்டல்ஸ் பார்க்குறோம். இப்போ கூட நம்ம அன்னூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல், நான் பேர் சொல்ல வேணாம், அந்த ஹோட்டலில் கூட ஒரு இடதோஷம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. வியாபாரமே இல்லை, டவுன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாம் அதுக்கான சரியான பரிகார பூஜைகளை செஞ்சு கொடுத்தோம். கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, லாட்ஜஸ்ஸு, ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ரெசார்ட்ஸ் அங்கங்கே ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி பெரிய ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்வெஸ்டர்ஸ், ஃபண்டாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், இன்வெஸ்டர்ஸ், ஃபண்டர், பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ஃபண்டர் கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய தொழிலதிபர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், மெயினாக ஆடிட்டர்ஸ், நம்ம ஆடிட்டர்னு சொல்கிறோமே தவிர அவங்களாம் ஏதோ சூப்பராக இருக்காங்க, அவங்களாம் நிறைய வருமானம் வருதுன்னு நம்ம நினைக்கலாமே தவிர, அவங்களுக்கும் ஒரு சில ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பசங்களால் பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ ரிஷப ராசினியர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் படுத்து போச்சு, கம்பெனியே மூடிட்டீங்க, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? நிச்சயமாக அதுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது. இப்போ இந்த செய்தி உங்கள் காதில் விழுந்தாலே அது ஒரு நல்ல நேரத்துக்கு ஆரம்பம்னு அர்த்தம், நல்ல அறிகுறின்னு அர்த்தம். அதே போல் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும்.
நிறைய நம்ம பார்க்குறோம் 48 வயசு 45 வயசுக்கு மேலே நிறைய பேரை நம்ம வேலையை ஒட்டி இப்போ நிப்பாட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக யூஎஸில், கனடாவில், யூகேயில், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூரோப் கண்ட்ரி, மெயினாக யூரோப் கான்டினென்ட்டு ப்ளஸ் ரஷ்யா. அப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா, நான் இங்கே தங்கி இருக்க முடியுமா, அதனால் நான் ஊருக்கு வந்துடுவேனா, இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை ஜாபில் ஜாப் செக்யூர் இருக்குமா, இல்லை எனக்கு பிஆர் கிடைக்குமா, இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷப ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். வேலை வாய்ப்புகள் கைகூடும். அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். திருமணங்கள் சிறப்பானதாக நடக்கும். 2வது திருமணம், 3வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள், அதே போல் இல்லீகல் அட்டாக்ஸ், வீட்டுக்கு தெரியாமல் 2வது மனைவி அல்லது 2வது கணவர், 3வது கணவர் அல்லது 3வது மனைவி, இந்த மாதிரி இல்லீகலாக செயல்படக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் இப்போ தான் மனைவி உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இத்தனை நாள் அவங்க ஒரு அம்மா பாசத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இத்தனை நாள் நீங்கள் போட்டு கற்றுருப்பீங்க, காதலே வாங்கியிருக்க மாட்டாங்க, உங்கள் மண்டைக்கே போயிருக்காது. ஆனால் இப்போ கால நேரங்கள் அவங்களுக்கு அதை புரிய வைக்கும். அப்போ கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். அங்கே புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், வசியம் ஏற்படும், மானசீகமான அன்பு ஏற்படும். ஸோ ரிஷப ராசிரியர்களே, உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வரா. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி அற்புதமான மாதம், அதி அற்புதமான மாதம். நல்ல ஒரு கோலாகலமான அல்லது குதூகலமான சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. என்ன சாமி ஓப்பனிங்கில் சொன்னீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அதெல்லாம் சொன்னீங்க, இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே. ஆமாம், மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை கடந்து வரப்போகிறார். எனக்கு தெரிஞ்ச மிதுன ராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு லாட்ரி சீட்டு விழப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதனால் ஏதோ ஒரு லாட்ரி சீட்டு விழப்போகுது, அப்படின்னா ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் விழப்போகுது, திடீர் பணவரவு, தனவரவு உங்களுக்கு இருக்க போகுது, ஒரு மிகப்பெரிய செக்யூர், ஒரு பாதுகாப்பு அதிகரிக்க போகுது, ஒரு லைஃபுக்கான ஒரு செக்யூர் கிடைக்க போகுது, அல்லது ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப், ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம், இதெல்லாம் ஒரு செக்யூரான லைஃப், ஒரு செக்யூரான இன்சூரன்ஸ் லைஃப் போட்டால் எப்படி இருக்குமோ அதே போல் மிதுன ராசி அன்பர்களே, வாழ்நாள் முழுவதற்குமான மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு தேடி வருகிறது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்னதான் கர்ம தோஷங்கள், கர்ம வினைகள், திதி தோஷங்கள், கரண தோஷங்கள், இன்னும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே கூட கஷ்டமாகவே இருந்து விடாது. கஷ்டப்படுறவன் என்றைக்கும் கஷ்டப்பட்டுனே இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. கஷ்டப்படக்கூடியவனும் ஒரு நாள் எழுந்து நிற்பான், அவனும் எழுந்து நடப்பான், ஓடுவான், ஆடுவான், பாடுவான். அப்போ அவனுக்கான நல்ல நேரம் வருமே, ஆனால் அவனும் சிறந்து பேர் புகழோடு விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக சேர்க்கைகள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசிக்கு ரொம்ப லாபத்தை தரக்கூடிய வகையிலே கிரக அமைப்புகள் அமைகின்றன. எனக்கு தெரிஞ்சு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பர்களே, அரசியலில் கூட உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, உங்களை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கான
அந்த சூழ்ச்சிகள், அந்த அரசியல் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும், எந்த மாதிரியான தெய்வத்தை நீங்கள் கையில் பிடிக்கணும், கட்டியமாக பிடிச்சிக்கணும். அப்போது அந்த ரகசியங்களை அறிந்து செயல்படுவீர்களே ஆனால் இன்னும் கூட மென்மேலும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அரசியலில் இருப்பீர்களே ஆனால் அரசியல் வெற்றி உண்டு, வெற்றி மேல் வெற்றி உண்டு. நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பே எடுத்து நடத்தலாம். அந்த மாவட்டத்துக்கோ அந்த மாநிலத்துக்கோ நீங்கள் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கலாம், ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு கேப்டனாக இருக்கலாம், ஒரு ஷிப்புக்கான கேப்டனாக இருக்கலாம். அப்போது மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே அது அற்புதமான மாதம், ஆளுமை மிக்க மாதம். நீங்கள் அதிகாரம் செலுத்துவீர்கள். நீங்கள் வீட்டில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், வீட்டில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் இத்தனை நாள் உங்களுக்கும் மாமியாருக்கும் ஒத்தே போயிருக்காது. எத்தனையோ நாள் உங்கள் கணவர் சொல்லியிருப்பார், நீங்கள் இப்படிலாம் செய்யாது, இப்படி விட்டு பண்ணலாம், காதலே வாங்கிக்க மாட்டேங்க. ஆனால் இன்றைக்காக உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கும். அப்போது உங்களுக்கும் மாமியாருக்கும் அங்கே ஒத்துப்போகும். அதை போல் ஒரு லீடர்ஷிப், எதையும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் இந்த குடும்பத்தை எடுத்து வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள். அதே போல் மிதுன ராசி அன்பர்களே, அரசியலில் இருப்பீர்களே ஆனால் அந்த அரசியலில் வழிகாட்டு நடத்தக்கூடிய வாய்ப்புகள். அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம், ஏப்ரல் மாதம், ஒரு வெற்றிக்கான மாதமாக அமைகிறது. நல்ல வெற்றிகள் உங்களை தேடி வரும். அந்த வெற்றி உங்களை தேடி வரும்னு அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது, உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் எது, எல்லாருக்குமே ஒரு உபாசன தெய்வம்னு ஒன்று இருக்கும், குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், அதே போல் அதிர்ஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். எந்த பிளானட் உங்களுக்கான லக்கி பிளானட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பிளானட்டுக்குரிய தெய்வம், அந்த உண்டான ஆலயம் அதை கண்டுபிடிச்சி, அல்லது அதுக்குரிய குருவை கண்டுபிடிச்சி, அதுதான் ரகசியம். அப்போ இந்த நல்ல நேரம் கைகூடும்போது எந்த மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவதற்கு, சகசிர கோடி தன லாபம் அடைவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. மென்மேலும் வெற்றி மேல் வெற்றி, கோடி மேல் கோடியாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னாக்கா, 11வது மிதுனத்துக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதுவும் சனி குரு சந்திப்பு, நிச்சயமாக மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஒரு பணங்காசு வந்து சேரும். குடும்ப பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அம்மா வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பத்துக்கள்லாம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆணாக இருப்பார்களே ஆனால் குடும்ப சொத்துக்கள், அந்த பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கம்பெனியில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய இன்சென்டிவாக இருக்கலாம், அல்லது அரியர்ஸாக இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே உங்களுக்கு வர வேண்டிய டியூ ஏதாவது டிஏவாக இருக்கலாம், அது அரியர்ஸாக இருக்கலாம், அல்லது அகவிலைப்படி உயர்வாக இருக்கலாம், சம்திங் அது மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் அல்லது சொத்து பத்துக்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. பணவரவு உண்டு, தனவரவு உண்டு, பணங்காசு அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு பண கஷ்டம் தீரும், மன கஷ்டங்கள் விலகும். மெயினாக பண கஷ்டம் விலகிச்சுனாக்கா எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஸோ பணங்காசுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் அந்த கடனை எல்லாம் தீர்ப்பதற்கு, கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் தீரும். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், மேபி சில இடங்களில் அந்த செய்வினை கொள்ளார்கள், திருஷ்டிகள் இருக்கலாம், இடதோஷங்கள் இருக்கலாம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் பரதநாட்டியம்
அல்லது வந்து ஸ்பிரிச்சுவலாக வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனாக்கா எஜுகேஷன் செக்டர்ஸு, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்ந்தால் நிச்சயமாக அது இன்ஜினியரிங், கட்டுமான பொருட்கள் அங்கே உண்டு. ஸோ பில்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ஸோ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் மிதுன ராசியாக இருப்பீர்களேயானால் நல்ல மாதமாக அமைகிறது. அதே போல் ஐடி ஃபீல்டை பொறுத்தவரை ஒரு கோல்டன் பீரியடாக உங்களுக்கு அமையப் போகிறது. நிறைய ஐடி பீப்புள்ஸ்க்கு இந்த மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அது எந்த பேங்காக இருந்தாலும், ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், பேங்க்கு, இன்சூரன்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, விஜிலன்ஸு, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்கம் டேக்ஸு, சிடிஓ, ஜிஎஸ்டி, இந்த மாதிரியான வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பணவரவு தனவரவு நிச்சயமானதாக இருக்கும். ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், மெயினாக கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், அல்லது உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, நான் வெளிநாட்டு போவேனா சாமி, எனக்கு நல்லா வெளிநாடு போக முடியுமா, சரி அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க, ஒரு விசா ரெனியூவல் ஆகணும் அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு வந்து ஒரு என்கொயரி இருக்குது. அதே போல் இந்த பதவி போட்டிகள், மெயினாக அந்த போஸ்டிங்கால் வரக்கூடிய ப்ராப்ளம், ஒரு உங்களை தேடி ஒரு கவர்னர் போஸ்டிங் வந்துருக்கும், அதாவது ஒரு சேர்மன் போஸ்டிங் வந்துருக்கலாம், ஒரு அசோசியேஷனில் நீங்கள் ஒரு நல்ல ரேங்கை நீங்கள் வந்திருக்கலாம். அப்போ தனியாராக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பதவி போட்டிகள் இருக்கும். அந்த பதவி போட்டிகளால் வரக்கூடிய என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம், மீன்பிடி அவமானங்களாக இருக்கலாம், எந்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற முடியும். அதற்கான வழிவகை உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்போ வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் இருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறந்து விளங்கும், முதலீடுகள், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. நிறைய ஷோரூம்ஸு இல்லை வந்து கடைகள்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸு, லாட்ஜஸ்ஸு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்களுக்கும் சிறப்பான எதிர்காலம். சிறப்பான ஹோட்டல்ஸ்லாம் நல்லபடியாக பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம், கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். அதே போல் மிதுன ராசி என்பதில் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஸோ கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகரிக்கிறது மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். திருமணங்கள்லாம் சிறப்பானதாகவே இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம், நிறைய கப்புள்ஸ், தம்பதிகள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்க போகுது. குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே, ஆனால் ஒன்றும் கவலை, ஒரு கேன்சர் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது இப்போ தான் கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே, ஆனால் ஆரோக்கியம் கூடும், ஹெல்த்து நல்லபடியாக இருக்கும், இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது, ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு 70ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி உங்கள் ஜாதக பிரகாரம் எந்த பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டுமோ அது அறிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும். ஸோ டோட்டலாக மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த மாதம் அதி அற்புதமான மாதம். குறிப்பாக கடகராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஏன் கடகராசிக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான்
உங்கள் ராசிக்கு சனி பகவான் 6-8 இருக்கார், செவ்வாய் பகவானும் 6-8 இருக்கார். பொதுவாக குரு பகவான் உங்களை நோக்கிய பயணம் ரிஷபராசிக்கு வரப்போகிறார். நான் அடுத்த ஒரு மாதம் தான், மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்துக்கு வரப்போகிறார். அப்போ 3-11 லாபஸ்தானத்திலே குரு பகவான் அமைய போகிறார். லாபத்தை நோக்கிய பயணம். அப்போ கடகராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா, உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணலாம். உங்களுக்கான வளர்ச்சி உங்கள் கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கான நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ பிரைட் ஃப்யூச்சர், நமக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு உங்களாலேயே ஒரு முன்கூட்டி உங்களுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் செய்யக்கூடிய வகையில் மனநிலை ஒரு மகிழ்ச்சியாக, மனசு ஒரு மத்தாப்பு மாதிரி ஒரு சந்தோஷமாக, ஒரு மலர்ந்த முகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உரிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. அப்போ லாபத்துக்கு வரக்கூடிய குருவால் அதிக லாபம். அதே சமயத்தில் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் எச்சரிக்கை தேவை. நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னமானாலும், ஏன்னா இந்த கடக ராசி கடக லக்னத்தில் எத்தனையோ ஒரு நல்ல ரேங்கில், ஒரு நல்ல ஸ்கேலில் அல்லது ஒரு நல்ல இமேஜில் இருக்கக்கூடியவர்கள், நான் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், அல்லது நான் ஒரு நல்ல ஜாப் செக்யூரில் இருக்கணும், செக்யூரான ஜாபில் இருக்கணும், செக்யூர் இன்கம் இருக்கணும், ஸ்டாண்டர்டு இன்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நார்மலாக வாழக்கூடியவர்கள், அதே சமயத்தில் ஒரு கௌரவமாக வாழக்கூடியவர்கள், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், ஒரு மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரியான மனக்குழப்பம், மனசில் பயம் வறுமையானால் கடகராசினியர்களே எச்சரிக்கை, கவனம் தேவை. காரணம் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன். பொதுவாகவே இந்த புதன் உங்களுக்கு கடக ராசியானாலும் லக்னமானாலும் அசுபராக மாறிவிடுகிறார். 3-12க்கு உரியவன் 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார், அங்கே நீசமடைகிறார். அதே சமயத்தில் அங்கே ராகுவோடு இணைகிறார். அப்போ மெயினாக அட்வொகேட்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், புதன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸ், சிஏ படித்தவங்க, ஐசிடபிள்யூ முடித்தவங்க, அதே போல் அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடியவங்க, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடியவங்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, பிரின்சிபலாக இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டியூஷன் சொல்லித்தரக்கூடியவர்கள், அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ், டியூஷன் சொல்லித்தரக்கூடியவங்க, இன்னும் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பரதநாட்டியம் சம்திங் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக என்னெல்லாம் நிறைய உண்டோ அதெல்லாம் சொல்லித்தரக்கூடியவர்கள், கலை சம்பந்தமான இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, மெயினாக சினிமா துறை சார்ந்த கலைக்கு அதிபதியே புதன் தான். ரைட்டர்ஸு, டைரக்டர்ஸ், திரைக்கதையெல்லாம் எழுதக்கூடியவங்க, அதே போல் இசைக்கலைஞர்கள், நடிப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் புதனுடைய காரகத்துவம் நீதிபதிகள், கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனாக்கா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, கம்யூனிகேஷன்ஸ், ஐடி செக்டர்ஸு, புதன் கம்யூனிகேஷன் இல்லையா கொண்டு சேர்க்கக்கூடியவர். அப்போ அந்த மாதிரியான ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ இது எல்லாமே புதனுடைய காரகத்துவம். அப்போ மேற்குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் அனைத்துமே, அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இது எல்லாத்துக்கும் புதனுக்கு ஒரு காரணம். மெயினாக கடன்,
புதன் இல்லாமல் கடன் இருக்காது. இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. புதன் இல்லாமல் கடன் இல்லை. புதன்னா சிரிப்பு, புதன்னா மகிழ்ச்சி, புதன்னா காமெடி, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புதன்னா கடன். இது யாரும் உங்களுக்கு சொல்லித்தருவதே இல்லை. இப்போ புதன் இல்லாமல் கடன் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க? கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ நான் சொன்ன இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஆமாம் சாமி நான் ஒரு காலேஜ் வச்சு நடத்துகிறேன் சார், உங்களுக்கு தெரியும் நம்ம காலேஜ் பற்றி, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய காலேஜ் இருக்குது, ஆனாலும் இந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போது அதிகாரத்தை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, மிரட்டுறது, அப்படி இல்லைன்னா பொதுவாகவே கடகராசினியர்களுக்கு எப்போதும் ஒரு மனக்குழப்பம் இருப்பது உண்டு. அல்லது இப்போ தான் சாமி எனக்கு இப்படி இருக்குது, தேவையில்லாத ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குது. அதே சமயத்தில் வேறு ஏதாவது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சம்திங் ராங் சாமி, என் மனசுக்கு தோணுது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தான் வீட்டில் ஒரு பாம்பு வந்துட்டு போச்சு, அப்படி ஒரு பாம்பு பார்த்தேன். நான் போயிட்டு அந்த ஒரு குறுக்கில் போச்சு, பாம்பு பார்த்தேன். இல்லைனா வீட்டுக்குள்ளே வந்தது, இல்லை கம்பெனியில் வந்தது, இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, வீட்டில் எவ்வளோ டக்குன்னு வெடிச்சுது. சம்திங் ராங். செய்வினை கோளாறுகள், மெயினாக கண் திருஷ்டிகள், கோளாறுகள், பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கடகராசி அன்பர்களை கவலை வேண்டாம், கவலையே படாதீங்க. ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் சாமி, நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க, நிச்சயம் நீங்கள் சொல்வது உண்மை. அப்போ நான் என்னை இதிலேருந்து காப்பாற்றுங்க சாமி, இந்த விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, ஏதாவது வழி இருக்கா, மார்க்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கடகராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதற்கு உரிய தெய்வங்களை கண்டுபிடித்து உங்கள் ஜாதக பிரகாரம் அதற்கு உரிய தெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த தெய்வ வழிபாடுகளை அல்லது பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை செய்வீர்களேயானால் நிச்சயம் நல்ல மார்க்கம் உண்டு, நல்ல வெற்றி உண்டு. கடகராசி நேயர்களே, சரி, தொழிலில் லாபம் இருக்கும்னு சொல்லிட்டீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க, தொழில் போட்டிகள் இருக்கும், பட் அதை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சாமி, மனசில் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. நான் முன்னுக்கு வருவேனா, நான் ஜெயிப்பேனா, எந்த பிரச்சனையை நான் கிராஸ் பண்ணி தாண்டி வருவேனா, இந்த இடத்துல நான் வின் பண்ணணும், இதுதான் எனக்கு பிரச்சனை, இது கர்ம வினை, அல்லது இது குறிப்பிட்ட பர்சன் தான் நான் வேலை செய்கிற இடத்துல, இல்லை நான் தொழில் பண்ணுற இடத்துல பக்கத்து கடைக்காரங்க தான் பிரச்சனை, இடத்துக்காரன் தான் பிரச்சனை, இல்லை நான் வேலை செய்கிறவன் தான் பிரச்சனை, இல்லை முதலாளி தான் பிரச்சனை, இல்லை மேனேஜர் தான் பிரச்சனை. அப்போ குறிப்பிட்ட ஒரு நபர் உங்களுக்கு இடமோ பொருளோ பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அதுதான் கர்மதோஷம். உங்கள் கர்மா அது மூலயமா உங்களை துரத்துது, வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அங்கே தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒரு கடகராசி என்பருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது நபர், ஒரு இடம் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அது இடதோஷமாக இருக்கலாம், பொருள் தோஷமாக இருக்கலாம், கர்ம வினை தோஷமாக இருக்கலாம். அந்த கர்மா உங்களை துரத்துதுன்னு அர்த்தம். அப்போ அந்த கர்ம வினையை எப்படி நீங்கள் வின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸு, இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் ஃபண்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு ஃபேவரபிளான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் தான், ஏன்னா இந்த கடகராசியில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். குறிப்பாக ரொம்ப சீனியர்ஸ், இந்த அரசியலில் சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவனுடைய பசங்க நிறைய பேர் இந்த கடகராசியில் இருக்கிறாங்க. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் முயற்சி எடுங்க, நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு ஃபேவரபுளான டைம் இருக்குது.
இருந்தாலுமே கூட ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டு சரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம், யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு அரசியல் நண்பர்களே. ஸோ சினிமா துறையை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததாக வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய, நான் 2 வருஷமாக வேலையில் இல்லை, 3 வருஷமாக வேலையில் இல்லை, ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பதவி முன்னேற்றங்கள் உண்டு, ப்ரமோஷன்ஸ் உண்டு. அதே போல் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், நிறைய இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். சனி குரு தொடர்பு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது, அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்லப்போனால் கொடுத்த பணம் திரும்ப வருவது, ஏமாற்றங்கள் இருக்குமே அதனால் அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவது, பணங்காசு கொடுத்த பணங்காசு திரும்ப கிடைப்பது. அதே போல் இடப்பிரச்சனைகள், ஒரு இடம் வாங்கி போட்டாங்க, டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது விற்க முடியல, இடம் விற்கவே மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு நினச்சேன் வீடு கட்ட முடியல, இந்த மாதிரிலாம் தடைகள், காரிய தடைகள், தொழில் தடைகள், செயல் தடைகள், முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கடகராசி அன்பர்களே இந்த மாதம் தடைகள் விலகும். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்வதுண்டு, உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதையை கண்டுபிடிச்சி எடுங்க அப்படின்னு சொல்வதுண்டு. ஸோ உங்கள் அதிர்ஷ்ட தேவதையை கைப்பிடிங்க, நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் என்கொயரி ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அரசியல் பழிவாங்கல், அரசியல் நெருக்கடிகள், இல்லை வீண்பள்ளி அவமானங்கள், மெயினாக கண் திருஷ்டிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிகுந்த எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இருங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. ஸோ நிச்சயமாக இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குடும்ப பெண்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக இந்த மாதம் திருமணங்கள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கடகராசி என்பவர்களை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வர. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம். அதுவும் குறிப்பாக சிம்மராசிக்கு நல்ல யோகமான ஒரு மாதமாக அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுகாதிபதி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீடு, சிம்ம ராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானம், செவ்வாயுடைய வீடு விருச்சகம். அப்போ பொதுவாக செவ்வாய் சூரியன் பகை கிரகங்கள், வீடும் ஒன்றுக்கு ஒன்று பகை வீடுகள். ஆனால் இந்த ஸ்தான அளவிலே பார்க்கின்ற பொழுது செவ்வாயுடைய வீடு ரொம்ப சுகஸ்தானம். செவ்வாயுடைய 2 வீடுமே 4, 9 கூடியது. நீங்கள் சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னமானாலும் 4, 9 கூடியது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுபராக அமைந்து மங்களகாரகனாக அமைந்து விடுகிறார். அப்பேற்பட்ட மங்களகாரகன் பாக்யாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ நீண்ட நெடுங்காலமாக நடக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. சிம்ம ராசி என்பர்களே, நான் 4 வாட்டி எலெக்ஷன் நின்றுட்டேன் சாமி, 4 வாட்டியும் தோற்று போயிட்டேன். இந்த வாட்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான அதிர்ஷ்ட தேவதையை கையில் எடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதையை கையில் பிடிங்க, இந்த கட்டியமாக பிடிங்க, நல்லா வேண்டுங்க. அதை சொல்லுவது தான் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, 4 சுகஸ்தானம், 9 பாக்யஸ்தானம். இந்த 4, 9 கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் சனி கர்மகாரகன் 7வது வீட்டில் உட்கார்ந்து, ஆனால் அந்த சனிக்கு குருவுடைய தொடர்பு இருக்கு, சனிக்கு குருவுடைய தொடர்பு இருக்கு. அப்போ
அந்த சனியோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் சிம்ம ராசியை பார்க்கின்ற காரணம் அரசியல் பலம் கூடும். அரசியல் பலம் கூடும். அரசியலில் உங்களுக்கான பவர், உங்களுக்கான ஒரு இறையாற்றல், ஒரு சக்தி அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, பேர் புகழ் அதிகரிக்கும். வெளியில், ஊரில், சொசைட்டியில் ஒரு நேம் கிரியேட் ஆகும், ஒரு இமேஜ் உயரும். அப்போது 4-9 கூடிய செவ்வாய் பகவானும் 2-11 கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறார்கள். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் உங்களுக்கு. இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே 5ஆம் பாவத்துக்கு வந்துடுறார், 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். குரு புதன் தொடர்பு. 2-11 கூடிய புதன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. குருவோடு இணைகிறார். நீங்கள் அவர் ராகுவோடு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்னும் உங்களுக்கு நீங்கள் அடித்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், வெற்றியை அடித்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தட்டி பறிக்க மாட்டீங்க, உரிமையாக கேட்பீங்க. நான் இத்தனை நாளாக இருக்கேன், ஏன் எனக்கு தரல, நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்போ நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், இது ஏதோ அரசியலுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ, எந்த நிலையில் இருக்கிறீங்களோ, அங்கே நீங்கள் உங்களை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். புரியுதா? அப்போது சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் அரசியலில் இருக்கலாம், வேலை செய்பவராக இருக்கலாம், ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு இடத்துல தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நான் ஜெயிப்பேன், என்னால் ஜெயிக்க முடியும், இது என்னுடைய உரிமை, நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் இதை செய்வேன் அப்படிங்கிற வகையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சிம்மராசி அன்பர்களே. ஓர் அரிய வாய்ப்பு, ஓர் மிகப்பெரிய அரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்கு, பாக்கியஸ்தானங்கள் நல்லா இருக்கு, தனஸ்தானம் நல்லா இருக்கு, லாபஸ்தானங்கள் ப்ராஃபிட் அதுவும் நல்லா இருக்கு. அப்போ வருமானம் எப்படி இருக்கும்? நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நிறைய மல்டி லெவலில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுங்க, நிறைய பிரான்ச்சஸ் வச்சு எல்லாரும் ஒவ்வொரு விதமான தொழில் செய்யக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக வச்சு இருக்கலாம், நிர்வாகம் பண்ணலாம், சினிமா துறையாக இருக்கலாம், திரையரங்காக இருக்கலாம், திருமண மண்டபமாக இருக்கலாம், விவசாயிகள், மெயினாக மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ரைஸ் மில்லு, காட்டன் மில்லு, ஆயில் மில்லு, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கால்நடை பண்ணைகள், ஆடு பண்ணை, கோழி பண்ணை, முட்டை பண்ணை, மாட்டு பண்ணை, மாதிரி கால்நடை பண்ணைகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, லெதரு, ஃப்ளவரு அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஃப்ரூட்ஸு, அதே போல் பூஜை பொருட்கள். அப்போ விவசாயிகளாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸு, மெயினாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். ஏன்னா இந்த புதனுடைய காரகத்துவம் அங்கே சேர்கின்ற பொழுது குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். இது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சின்ன சின்ன மொத்தமாக வாங்கி விற்கிறவங்களாக இருக்கலாம், ட்ரேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பருத்தி அந்த விவசாயத்தில் ஆரம்பித்து கடைசியில் ஹோல்சேல் வரையிலும் எத்தனை ஸ்டேஜ் இருக்கோ நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம். அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ எல்லா நிலையிலும் மெயினாக இந்த வேஷ்டிகள்லாம் தறி நெய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ். நான் ஒரு 4-5 புதன் மற்றும் அந்த குருவை வச்சு 2-3 பிஸ்னஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு இபிஸாக ரிலேட்டடாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம்,
இதெல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம். ஈபிலாம் அதே போல் ஈபியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் அற்புதமான மாதம். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அடித்து தூள் கிளப்பக்கூடிய மாதம். நல்ல வருமானம் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது சிம்ம ராசி நேயர்களே. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும், அதே போல் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும், நீங்கள் போடக்கூடிய கணக்குகள் வெற்றி பெறும், நீங்கள் வகுக்கக்கூடிய வியூகம், உங்களுடைய ட்ரெண்டு, உங்களுடைய ஹேஷ்டாக்கு அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹேஷ்டாக்காக மாறும். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அங்கே வெற்றி பெறும். உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாம் அங்கே காணாமல் போகும். உங்களுடைய எதிரிகள் காணாமல் போகும். எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அங்கே காணாமல் போகும். அரசியல் காணாமல் போகும். அப்போ அரசியல் நண்பர்களுக்கும், சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும், அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, பத்திரிகை நண்பர்கள், இவங்க எல்லாருமே கூட சிம்ம ராசியாக இருப்பார்களேயானால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. அதோடு மட்டுமல்ல, சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகத்தை பொறுத்தவரையில், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். நிறைய சிம்ம ராசி என்பர்கள் சமீபத்தில் தான் வேலையை இழந்திருப்பார்கள். ஒரு 6 மாதமாக அது வேலை போயிட்டு, இல்லை ஒரு 3 மாதமாவது 2 மாதமாவது இப்போ தான் எனக்கு வேலை போச்சு. அதுபோல் வேலையை இழந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உள்நாடு, வெளிநாடு, நிறைய சிம்மராசி என்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா நீங்கள் சேர நல்லா ஜம்முன்னு சாஞ்சில உட்காந்துக்கிற அளவுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களை பாதுகாப்பதற்கு ஒருத்தர் யாராவது உங்களை காப்பாற்றுவார். நல்லா ஏசி காற்று நல்லா ஜில்லுன்னு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொகுசான சுகமான வாழ்க்கைக்கான, வளமான வாழ்க்கைக்கான கால நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சும்மா மாத்திரப்படக்கூடாது. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, யாராவது சொல்ல ஒரு டம்ளர் வெந்நீர் குடி அப்படின்வாங்க. அதை விட்டுட்டு மாத்திரையாக வாங்கி போட்டுருப்பீங்க. அப்போ எது நல்லது, எது தீமை, எது நன்மை, எது தீமை என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். எளிமையாக ஸ்மார்ட்டாக செய்ய வேண்டிய விஷயத்தை வேர்வை சிந்தி செலவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. அப்போ ஒரு சில விஷயங்கள் சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த புடிவாதம், நான் தான் அப்படிங்கிறது, அந்த புடிவாதத்தை தவிர்க்க வேண்டும். அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலுமே கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த கம்பெனி விட்டு வெளியில் வந்துடலாமா, ஜம்ப் பண்ணிடலாமா, வெளியில் வந்து புதுசாக தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸ் கேட்டு, நான் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக, இப்போ நான் முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி கேட்டு எடுப்பது சிறப்பு. அதே போல் ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலே விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், கம்யூனிகேஷன் புதன் இல்லையா, ஸோ விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சார்ட் அவுட் ஆகும். அதே போல் என்கொயரிகள் இருக்குமே, ஏதேனும் என்கொயரிகள் இருக்குமே ஆனால், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், ஸோ என்கொயரிகள் அல்லது வந்து உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், ஃபேமிலி கேஸாக இருக்கலாம், சம்திங் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும். சிம்ம ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பத்தை விட்டு வெளியில் போன பசங்க மீண்டும் குடும்பத்தை வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கான வம்பு வழக்குகளது நீங்கள் விடுபடுவீர்கள். அநியாயமாய் தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். வீண்பிடி அவமானங்கள் அல்லது அபாண்டமான பொய்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளுடைய பொய்கள், அதிகமாக எதிரிகள் உருவாகிறது, இதெல்லாம் ஒரு மனசுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணும். அந்த மாதிரி கலகம், கலக்கம், பயம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதெல்லாம் விலகுவதற்கு, பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் செய்வினை கோளாறாக இருக்கலாம், திருஷ்டியாக இருக்கலாம்,
கண் திருஷ்டிகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொழில் போட்டி, தொழில் எதிரியாக இருக்கலாம், மெயினாக கண் திருஷ்டி போட்டி பொறாமையாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். ஸோ சம்திங் ராங், ஏதோ ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் ஒன்றுமே கவலைப்படாதீங்க சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமைகிறது. அதே போல் திருமண யோகம் கைகூடும், குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி இல்லீகலாக நீங்கள் தேடிக்கிறது, அதையும் இந்த மனைவி ஏற்றுக்கிறது, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரியான முதல் மனைவி, இரண்டாவது மனைவி பிரச்சனைகள், முதல் திருமணம், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமும் உங்களுக்கு விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு இருக்க போது. மேலும் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும், சாமி எனக்கு இது நடக்குமா அப்படிங்கிறதான உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே, சந்தேகங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, நல்ல மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. ஒரு சிறப்பான எதிர்காலம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. காரணம் என்னென்னா, கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப காலத்தின் கூட நேரத்தின் கூட ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார், ஒரு தாமதத்தை ஏற்படுத்துவார். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்த கேது பகவானால் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் தடை, எந்த வேலையை செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது சாமி. ஒரு கன்னி ராசி அன்பர்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அப்படி தான் இருக்கும். எந்த வேலை செய்தாலும் நடக்க மாட்டேங்குது சாமி, நான் செய்யாத முயற்சியே இல்லை, போகிறேன், அது வெற்றி பெறலை, திரும்பவும் அதுக்காக உழைக்கிறேன், ஆனால் நான் அப்படியே விட்டுறதில்லை, அப்போ கூட நான் திரும்ப அதே வேலையை செய்கிறேன், ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை, எல்லாம் நெருங்கி வருது, கைகூடி வருது, இது நடந்துடும், நாளைக்கு பாக்கெட்டுக்கு பைசா வரும்னு நினைக்கும் போது உடஞ்சி போய்டும். அப்போ காரிய தடைகள், செயல் தடைகள், தொழில் தடைகள், அப்போ எல்லா இடத்திலும் தடை. அதுக்கு காரணம் கன்னி ராசி என்பவர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது. அப்போ இப்போ மட்டும் எங்களுக்கு இந்த மாதம் மட்டும் எனக்கு எப்படி சாமி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராகுவோடு இணைந்து, ராகுவோடு மட்டுமல்ல 2க்கும் 9க்கும் உடையவன், 2 9க்கு உடைய சுக்கிரனோடும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். புதன் நீச்சம்தான், உங்கள் ராசிநாதன் நீச்சம்தான். நீச்சமானாலும் அங்கே ராஜபங்கம் பெற்று தன்னோட ராசியை புதனும் சுக்கிரனும் இணைந்து பார்க்கிறார்கள். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீண்பள்ளி அவமானங்கள் விலகும். எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள் நம்ம பார்க்குறோம், அவங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க, அவங்க முதலமைச்சராக கூட இருக்கலாம், எத்தனையோ முயற்சிகள் அவங்க எடுத்திருக்கலாம், அந்த முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்காது, எல்லாம் கைக்கூடி வராமல் இருக்கும், நாளைக்கு கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் விலகி சென்று விடும். அப்போ கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதத்தை பொறுத்தவரையில், ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக அமைகிறது. குறிப்பாக வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முறையில் லாபகரமானதாக அமையும். உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் உங்கள் தொழில் ஸ்தானத்தை திரிகோண தொடர்போடு பார்க்கிறார். 3 8க்குடைய செவ்வாய் சனி பகவானோடு இணைந்து தொழில் ஸ்தானத்தை திரிகோண பார்வையாக பார்க்கிறார். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள், சண்டை நடக்கும், யுத்தம் நடக்கும், உங்களை அப்படியே அழிச்சொன்னோன்னு ஒருத்தர் நினச்சின்னு இருப்பான்,
அடியோட வேரோடு உங்களை அழிக்கணும், அவன் மட்டும் உயிரோடு இருக்கணும், அவன் மட்டும் வாழணும். ஆனால் எதிரியே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் நினச்சிட்டு இருப்பான். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ, யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். அவனுடைய எண்ணம் அவனுடைய வாழ்க்கை. அப்போ உங்களுடைய உயர்ந்த எண்ணம் எல்லாம் சாமியை பார்த்த பாருங்க, எல்லாம் சிவபெருமானெல்லாம் நமச்சிவாயம் இருக்கார். நமச்சிவாயம் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு எல்லாத்தையும் சாமிகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த எதிரி அழிந்து போவான். அந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பர்களே, எதிரிகள் தொந்தரவு குறையும், எதிரிகளுடைய தொந்தரவு குறையும். அதோடு மட்டுமல்ல கன்னி ராசி அன்பர்களே, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் கன்னி ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் நிச்சயமாக ஜாபில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நிறைய கன்னி ராசி அன்பர்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க என்பது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னி ராசி அன்பர்களே, இந்த ராசிக்கு நான் சொன்ன மாதிரி 3-8 அந்த செவ்வாய் பகவானால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார், அப்போ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்திருக்கும். ஸோ அது என்னதான் கர்ம வினைகள், இதெல்லாமே சனி பகவான் தான் காரணம். 6ல் இருக்கக்கூடிய கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு எதிரியை அனுப்பி வைக்கிறார். அதனால தான் சொன்ன அந்த எதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க, அது சிவபெருமான இடத்துல விட்டு விடுங்க, நமச்சிவாயங்கிட்ட விட்டுடுங்க. அதை சிவபெருமான் பார்த்துப்பார். நான் வணங்கக்கூடிய தெய்வம் உலகமே போற்றக்கூடிய ஒரு எல்லாத்துக்கும் மேலான ஒரு தெய்வம் நமச்சிவாயத்தை நான் வணங்குறேன். அப்போ நிச்சயமாக அந்த நமச்சிவாயம் அந்த என்னுடைய எதிரிகளை நிச்சயமாக அவர் பார்த்துப்பார். அப்போ உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக கன்னிராசிக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிரிகளுடைய பிரச்சனை இருக்கும். அதை நான் அடித்து சொல்லுவேன். அப்போ ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களும் தன்னுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை, மனோபலத்தை, சரீர பலத்தை, தெய்வ சக்தியை அதிகரிச்சுக்கணும். எதிரிகளுடைய அந்த தாக்கம் அவரை உங்களை தாக்காத அளவுக்கு நீங்கள் தெய்வ சக்தியை கூட்டிக்கணும். அப்போ அதுக்குரிய தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுமே கூட உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம், உங்களுக்கு எது குலதெய்வம், உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், அதே போல் அதிர்ஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தையும் கண்டுபிடித்து அதையும் நீங்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் இன்னும் கூட இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. ஸோ வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? வேலை கிடைக்குமா? நிச்சயமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். யார் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும், யார் எத்தனை தடைகள் வந்தாலும், அவங்க எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரிதான், கன்னிராசி என்பதிலே பயப்படாதீங்க. ஏன்னா காலம் நேரம் கன்னிராசின்னு சொல்லிட்டாலே நீங்கள் சிஎம்மாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கால நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு பில்டராக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம், பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம், இன்னும் உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருக்கலாம். கன்னி ராசின்னு சொல்லிட்டா உங்களுடைய மனநிலை, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் என்னன்னு என்னால் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எத்தனை உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும், எத்தனை உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலும், அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் மடாதிபதிகள் சந்நியாசி வாழ்க்கையில் இருந்தாலும், ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும், இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அப்போ கால நேரம் கர்ம வினை உங்களை துரத்துகிறதா? கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் எதிரி காணாமல் போவார். உங்களுக்கு பிடித்த அந்த கர்ம தோஷம் விலகும். நான் அவ்வளோ பெரிய கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், இன்னும் எனக்கு நல்லது நடக்கலையே, நிச்சயமாக நல்லது நடக்கும்.
நீங்கள் எத்தனை சிவ வழிபாடு செஞ்சுருக்கீங்களோ அதற்கான நல்ல புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம். நிச்சயமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், அதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும். அப்போ ஒவ்வொரு கன்னிராசி அன்பருமே கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிராசி அன்பருமே கூட ஏதேனும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நிச்சயமாக சாமி எனக்கு பார்த்துருக்கேன், நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது, வெளியில் பார்க்கறதுக்கு தான் சாமி நான் இவ்வளோ பளிச்சுன்னு நல்லா கம்பீரமாக படாடபமாக இருக்கேன், ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே எல்லாமே காரிய தடையாக இருக்குது, செயல் தடையாக இருக்குது, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எடுக்கிற முயற்சிகள் எதுவுமே வெற்றி பெற மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி நடக்குது, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய கன்னிராசி அன்பரா நீங்கள் கவலை வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் எந்த ஸ்டேஜில் அந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், மீடியா துறையில் இருந்தாலும், சேனலில் இருந்தாலும், பத்திரிகை அன்பர்களாக இருந்தாலும், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, எனி பிஸ்னஸ் எல்லாம் எந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும், நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.